உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சந்தோஷத்தை நோக்கி போகணும்னு பெரியவங்க எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அது எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிச்சு. அதான் இப்ப நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஹாஸ்னி. அதனால நான் பழையபடி சங்கரா பாண்டியா மாற போறேன் ஹாஸ்னி. மாப்பிள தாயா தத்தெடுக்க போற அந்த மாதாஜிய இனிமே நான் சிஸ்டர் ஜின்னு தான் கூப்பிட போறேன். நீங்க எல்லாம் போய் மத்த ஏற்பாடுகளை எல்லாம் பாருங்க. நான் போய் சிஸ்டர் ஜி ரெடி ஆயிட்டாங்களான்னு பார்த்து வரேன். சிஸ்டர் ஜி, சிஸ்டர் ஜி. அட பைத்தியக்கார சித்தப்பு, இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. தாரா அத்தை திடீர்னு தற்கொலை பண்ணிட்டு செத்து போறாங்க. செத்து போன அந்த தாராத்திக்கு பிண்டம் கொடுக்கறதுக்கு காசிக்கு போன சூர்யா மாமா தாரா அத்தை மாதிரியே ஒருத்தங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. ஆனா அவங்க நான் தாராலாம் கிடையாது மாயான்னு சொல்றாங்க. ஐயோ ஒரே குழப்பமாவே இருக்கே. அக்கா எனக்கும் அதே குழப்பம்தான்க்கா. ஆனா வந்திருக்கிறது மாயா இல்ல தாராதான்னு மாறி தெளிவா இருக்காக்கா. மாறி சொன்னா கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும். ஆனா தாரா அத்தை செத்து போய் அந்த பாடிய கொண்டு போய் நம்ம அடக்கம் பண்ணியாச்சுல. ஐயோ அப்புறம் எப்படி உங்க உயிரோடு வர முடியும்? எனக்கு ஒண்ணும் புரியல, தலையெல்லாம் சுத்துது. சிஸ்டர் இன்னும் நீங்க ரெடி ஆகலையா சிஸ்டர்? காசில இருந்து வந்து அதே கோலத்துல இருக்கிறீங்க. முதல்ல புடவைய மாத்துங்க, பழைய கெட்டப்ல கெத்தா வாங்க. ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆகுது இல்ல, எல்லாரும் உங்களுக்காக வெயிட்டிங். இல்ல பாண்டி, நான் இந்த கோலத்தை மாத்திக்க போறதில்ல. ஒய், இது என்னோட புது அவதாரம். இத இப்போதைக்கு மாத்திக்கிற எண்ணம் எனக்கு இல்ல. இதே கோலத்திலே இருந்து அந்த மாரிய நான் ஜெயிக்கணும், குழந்தை தேவிய அழிக்கணும், மாரியோட மூச்சுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அப்புறம்தான் நான் பழைய தாராவ அவதாரம் எடுப்பேன். அது வரைக்கும் நான் இதே கோலத்துல தான் இருப்பேன். சிஸ்டர் மகாநடிகன்னு சொல்லிக்கிட்டு திரியறாளுல, நீங்க தான் சிஸ்டர் மகாநடிகை. உங்ககிட்ட எல்லாம் அவங்களால ஈடே கொடுக்க முடியாது சிஸ்டர். தோற்றம் தான் மாறி இருக்குமே தவிர நான் மாறவே இல்லை. நான் எப்பவுமே தாராதான். மாயாங்கிற முகமூடிக்குள்ள இருக்கிற தாரா. கரெக்ட் சிஸ்டர், கரெக்ட். என்ன இந்த வீட்டை விட்டு கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளாத குறையா சூர்யா என்ன வெளியில போக சொன்னா. ஆனா அதே சூர்யா இன்னைக்கு சட்டப்படி என்ன அம்மாவா தத்தெடுக்க போறான். மாறிக்கிட்ட தோத்து போய் வீட்டை விட்டு வெளியில போனா மறுபடியும் இதே வீட்டுக்குள்ள பழைய தாராவா மாற போறேன். ஆமா சிஸ்டர், மத்தவங்களுக்கு தான் நீங்க மாயாஜி, ஆனா எப்பவுமே நீங்க எனக்கு தாராஜி தான். சிஸ்டர் நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க சிஸ்டர், ஜெயிக்க பிறந்தவங்க. உங்களுக்கு தோல்வியே கிடையாது சிஸ்டர். சிஸ்டர் செத்து போனவங்க மாதிரி செத்து போய் உயிரோட திரும்பி வந்து நிக்கிறீங்க பாருங்க, அது மிகப்பெரிய பிரில்லியன்ட் மூவ் சிஸ்டர். போங்க சிஸ்டர், உங்க பேச்சுக்கா என்கிட்ட இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட சொல்லாம நீங்களே ஸ்கெட்ச் போட்டு சாதிச்சிட்டீங்களே சிஸ்டர். உன்கிட்ட அத சொல்லாம பண்ணதுனாலதான் நான் நினைச்சபடி எல்லாம் நடந்துச்சு. மறுபடியும் வேதாள முருங்க மரம் ஏறிடுச்சா? என்ன பேச்சு பேசுது பாரு. ஆமா, எல்லாமே ரெடி ஆயிடுச்சா சிஸ்டர்? ரொம்ப சிறப்பா ரெடி ஆயிருக்குது சிஸ்டர். நான் மாயா இல்ல தாராதான்னு அந்த மாரிக்கு தெரிஞ்சு போச்சு. மாரிக்கு தெரிஞ்ச உண்மை எக்காரணத்தை கொண்டும் வீட்டுல இருக்கிற மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. அதுலயும் குறிப்பா சூர்யாவுக்கு சின்ன சந்தேகம் கூட வந்துடக்கூடாது. ஆமா சிஸ்டர், ஆமா, ரொம்பவும் எச்சரிக்கையா இருக்கணும் சிஸ்டர். ஆனா மாரி அமைதியா இருக்க மாட்டா. உண்மைய சூர்யாவுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவா. சூர்யாவுக்கு உண்மை தெரியறதுக்குள்ள அந்த குழந்தை தேவியையும் மாரியையும் கொல்லணும். சிஸ்டர் நாமளும் அதுக்கு தானே ஆரம்பத்துல இருந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா ஊர்ல இருக்கிற அத்தனை சாமிகளும் மாரிக்கு சப்போர்ட்டா வந்து நம்மளுடைய முயற்சிகளை எல்லாம் தடை செஞ்சுக்கிட்டு இருக்குதே. என்ன சிஸ்டர் பண்றது? நான் மாரியோட தெய்வ சக்தியை தான் இப்ப நான் கட்டுப்படுத்தி வச்சிருக்கேனே. இன்னும் 20 நாளைக்கு அந்த மாரியால எதுவுமே செய்ய முடியாது.
இந்த 20 நாளைக்குள்ள அந்த குழந்தை தேவியையும் மாரியையும் ஒழிச்சு கட்டணும். டன் சிஸ்டர், டன்டனக்கா டன். சிஸ்டர் பார்த்து போடுங்க திட்டங்களை, மறுபடியும் டர்ராயிர போகுது. சொல்லுங்க மாரி. சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல தத்தெடுக்கிற ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது. ரிப்போர்ட் என்னாச்சு? நான் ரிப்போர்ட்டை வாங்குறதுக்கு தான் ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்கேன். ஹாஸ்பிடல் போய் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு உடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ரிப்போர்ட் கிடைச்சாதான் அது ஹஸ்பண்ட் சார் கிட்ட ஆதாரமா காட்டி தத்தெடுக்கிறத தடுத்து நிறுத்த முடியும் சார். புரியுது மாரி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க நினைச்சபடியே எல்லாமே நடக்கும். ரிப்போர்ட்டை வாங்கிட்டு உடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரிங்க சார், நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ஓகே மாரி. தோ மாறி வந்தாச்சு. டாக்டர் சுரேஷ், வாங்க பொங்கன்றன். டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சா? சாரி பொங்கன்றன், ரிப்போர்ட் ரெடியா இருக்கு, இன்னும் கைக்கு வரல. 10 மணிக்கு ஃபங்க்ஷன், அதுக்குள்ள எனக்கு ரிப்போர்ட் வேணும். அப்பதான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறத நான் தடுக்க முடியும். உங்க பொசிஷன் எனக்கு நல்லா புரியுது. ஆனா இது லேப் போர்ஷன் இல்லையா, அதான் கொஞ்சம் டிலே ஆகுது. நீங்க உட்காருங்க பொங்கன்றன். அந்த ரிப்போர்ட்டை நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு மாரிக்கு நம்பிக்கை கொடுத்து வச்சிருக்கேன். அவங்க என் மேல நம்பிக்கை வச்சு காத்துக்கிட்டு இருப்பாங்க. உங்க நிலைமை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் 1 வீக் டைம் எடுக்கிற இந்த ரிப்போர்ட்டை 2-3 நாள்ல கொடுக்கறேன்னு சொன்னேன். நீங்க ரொம்ப அவசரம் சொன்னதுனால இன்னைக்கே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பொங்கன்றன். ப்ளீஸ் சுரேஷ், லேபுக்கு பேசுங்க. 10 மணிக்குள்ள அந்த ரிப்போர்ட்டை கொடுக்க சொல்லுங்க. அப்பதான் அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க உட்காருங்க, நான் லேபுக்கு ஃபோன் பண்றேன். உட்காருங்க பொங்கன்றன். ஹலோ, டாக்டர் சுரேஷ்குமார் பேசுறேன். ரிப்போர்ட் ரெடி ஆச்சு சார், இப்போ கொடுத்து விடுறேன். ஓகே, கொடுத்து விடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பொங்குன்றன். சரி, நான் வெளியில வெயிட் பண்றேன். ஓகே. மாமா, அம்மாவை கூப்பிடுங்க. இப்ப கூப்பிடுறேன் மாப்ள. மாதாஜி, மாதாஜி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.